Hi, Soundarya. Hi. Please tell us about your journey and your current designation at ARSOC. உமன்ஸ் டேங்கிறதுனால நான் என்னை பத்தி கொஞ்சம் சொல்றேன். என்னோட சேர்ந்து எங்க வீட்ல நாங்க 3 பொண்ணுங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது எங்க அப்பா என்கிட்ட கேட்டது என்னன்னா, நான் உன்னை படிக்க வைக்கணும், அகைன் 2 சிஸ்டர்ஸை நான் படிக்க வைக்கணும், தென் அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ்க்காக நான் சேவ் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்ஜினியரிங்க்கே எனக்கு அதிகமான அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நீ அதுக்கு வர்த்தா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ 12th வந்து above 1000 எடுத்தேன்னா நான் உன்னை இன்ஜினியரிங் சேர்க்கிறேன், இல்லைன்னா நான் சேர்க்க மாட்டேன். லைக் அந்த டைம்ல வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து எங்க ஊர் சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரே கலர் யூனிஃபார்ம்ல வேனா நிறைய பேர் போவாங்க. 10ஓட 11 நான் அங்க சேர்த்துருவேன், அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் 12th ரிசல்ட் வரும்போது பாஸ் ஆயிட்டேனா ஃபெயில் ஆயிட்டேன்னு கேட்பாங்க. நான் இன்ஜினியர் ஆயிட்டேனான்னு தான் நான் எங்க வீட்டுல கேட்கவே செஞ்சேன், நான் செக் பண்ணும் போதே. ஸோ அப்படிதான் என்னோட இன்ஜினியரிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. தென் செகண்ட் இயர் முடிக்கும் போது செமஸ்டர் லீவ்ல வீட்டுல இருக்கும்போது சும்மா ரேண்டமா தான் ஒரு மெயில் வந்ததுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து செக் பண்ண சொன்னாங்க, மெயில் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்ததுல காலேஜ்ல இருந்து ஒரு 10 days டூர் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த டூரோட அஜெண்டா என்னன்னா, ஒரு ஒவ்வொரு நாள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார் ஆர் பிரைவேட் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து அவங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டூர் வந்து ஒரு 10 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி செமஸ்டர் லீவு, ஜாலியா வீட்டுல உட்காந்து என்ஜாய் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் எதையோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல கிளம்பி மறுபடியும் ஹாஸ்டல்ல போய், ஹாஸ்டல்ல யாருமே கிடையாது, 1 week தனியா இருந்து போய் அட்டன் பண்ணோம்னா வித் மை கேங் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஃபுல் ட்ரிப் இருந்தோம். ஸோ அப்போதான் தெரிஞ்சது, அந்த டைம்ல திருநெல்வேலியில வந்து எஸ்பியா இருந்தவர் வந்து ஒரு கிளவுட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் அதுல இருந்து தான் ஐபிஎஸ் ஆனாரு. ஸோ அவர் மூலயமா எங்க காலேஜ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அவர் அந்த டைம்ல வந்து என்டையர் எஸ்பி ஆஃபீஸே வந்து ஆட்டோமேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் பேஸ்டா. இது வரைக்கும் எல்லாமே வந்து பேப்பர் ஓரியன்டா தான் இருக்கும், எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. அதை வந்து சாஃப்ட்வேரா ஆட்டோமேட்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிளான் இருந்தது. அதை பத்தி அவர் வந்து அங்க சொன்னாரு, அந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் இண்டிவிஜுவலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அங்க பேப்பர் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும், அதுல இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு 3rd year ஸ்டார்ட் ஆகும் போதே இதை பத்தின எங்க டீனுக்கும் அந்த எஸ்பிக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் போச்சுது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியரா இருந்தாங்கன்னா தாராளமா இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட அந்த எண்ட்ல இருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஒரு 6 months கிட்டத்தட்ட 5th செமஸ்டர் ஃபுல்லாவே வந்து நாங்க காலேஜ்ல இருந்ததை விட எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்தது தான் அதிகம். ஸோ அங்க இருந்து ஒவ்வொரு டீமா பிரிச்சு அனுப்பிடுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேலரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அங்க வந்து அந்த போலீஸ்க்கான அந்த சேலரி எவ்வளவு, அந்த நோட்டு, அந்த என்ட்ரி நோட் அதெல்லாம் எங்களுக்கு காமிப்பாங்க. இதுல இந்த கால்குலேஷன் இருக்கு, இதுக்கு இவ்வளவு ஃபார்முலா இருக்கு, எஸ்பினா அவரோட பேசிக் பே இவ்வளவுதான், ஹெச்ஆர்ஏ இவ்வளவு இருக்கும், மெடல் அலவன்ஸ் இவ்வளவு கொடுப்பாங்க. லைக் அந்த டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நாங்க வந்து ஜஸ்ட் அங்க உள்ள ஃப்ளோவை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் 6 months ஃபுல்லாவே. வேற வந்து டெக்னிக்கல் ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்க அங்க என்ன ஒர்க் பண்றோங்கிறத அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்க இதை பண்றோம்னு ஒரு டீம்ல இருப்போம். தென் 1 month அந்த டீம்ல நாங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு டாக்குமெண்டேஷன் பண்ணி, இந்த டீம்ல இந்த ஒர்க் நடக்கு, இதுக்கு இவ்வளவு இன்புட்ஸ் இருக்கு, இதை வந்து அந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நாங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி ஒரு செமஸ்டர் முடியும் போது எண்ட்ல போய் கொடுத்தோம். தென் அடுத்த செமஸ்டர்ல வந்து நாங்க வந்து இதை எப்படி ஆட்டோமேட் பண்றதுங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு போய் சப்மிட் பண்ணோம். இதுக்கு இந்த இன்புட்ஸ் வேணும், இந்த டேட்டாபேஸ் வேணும், டேட்டாபேஸ்ல இந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் இது வந்து நம்ம இப்போ சிஆர்எம்ல வந்து ரோல்ஸ், யூசர்ஸ், ப்ரொஃபைல் எல்லாம் யூஸ் பண்றோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நாங்க எங்க ப்ராஜெக்ட்ல நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ரோல்ஸ் அண்ட் யூசர்ஸ், இண்டிவிஜுவல், அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்து நாங்க அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சோம். பிஹெச்பில தான் நாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். பிஹெச்பி எஸ்கியூஎல் வச்சுதான் நாங்க பண்ணியிருந்தோம். தென் ப்ராஜெக்ட் முடிஞ்சது, தென் காலேஜும் முடிஞ்சது, எனக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. அடுத்து பாப்பா பிறந்து நானே தான் வந்து விருப்பப்பட்டு 3 years வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன் அவளுக்காக. ஸோ பிரேக் அந்த கேப் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாலுமே அந்த ஏன் இந்த கேப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் நான் ஜாப் சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு ஆல்ரெடி பிஹெச்பி தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் 6 monthsல பண்ணுவாங்க, மேக்ஸிமம் 1 year. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் பிஹெச்பிக்குள்ளேயே, பிஹெச்பி எஸ்பி ஆஃபீஸ் இது ரெண்டும் தான் வந்து மொத்த காலேஜோட கடைசி 2 வருஷமா இருந்துச்சு. அதுல இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ட்ரை பண்ணேன். இன் பிட்வீன்ல என்ன நடந்ததுன்னா, நாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதனால உங்களுக்கு இன்கம் எதுவும் வரப்போறது கிடையாது,
இது எதுக்காக பண்ணணும், இது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான், எப்படியும் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து காலேஜ்ல அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, நீங்க ஃபைனல் இயருக்கு தனியா ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவா பேசுவாங்க. பரவாயில்ல, நான் இன்பிட்வீன்ல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு அது போதும், அது என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் கடைசியா காலேஜ்ல அப்ரூவ் பண்ணனால அதையும் எங்க ஃபைனல் ப்ராஜெக்டாவும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நான் அந்த கேப்க்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எங்க கம்பெனிஸ்ல எல்லாம் பிஹெச்பிக்கு வேகன்சி இருக்குது, பட் எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல, நீ ஜாயின் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்டர்வியூலாம் கிடையாது, அவங்க மெயின் கோடு, ஒரு வெப்சைட்டோட மெயின் சோர்ஸை எனக்கு அனுப்பி என்னோட கிளைண்ட் வந்து இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அந்த கோடு ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours அந்த கோடை சும்மா பார்த்துட்டே தான் இருந்தேன். லைக் பிஹெச்பி, அப்பதான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு பிஹெச்பி மறக்கல, நான் இன்னும் கரண்ட்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறது. ஒரு ஒரு இஷ்யூ கிளியர் பண்ணும் போதும் அந்த உள்ள இருந்து வந்த சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஸ்டில் ஓகே, நான் இன்னும் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் அப்படின்னு அது ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ சொல்ற மாதிரியே இருக்கும். அவங்க கொடுத்த இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி இல்லாம இது வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்ட் மாதிரி தான் நடந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் என் ஜேர்னி அங்க இருந்து 1 year, தென் அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி, அதுக்கப்புறம் ஆர்சாஃப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் நான் எப்பவுமே வந்து டெக்னிக்கல் நாலேஜை விட அந்த நம்ம ஒர்க் பண்ற அந்த சாஃப்ட்வேரை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும்னு நினைப்பேன். கோடிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எஸ்பி சொன்னதுதான், எப்படியும் நீங்க கோடை வந்து கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறீங்க, எங்க இருந்து வேணாலும் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க, பட் ஆனா அதோட லாஜிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த 6 months வந்து அந்த ஆஃபீஸ்லயே இருந்து அவங்களுடைய ஒர்க் ஃப்ளோ எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது. நான் அதுதான் அதிகமா யோசிப்பேன். எனக்கு இங்க இன்டர்வியூ வரும்போது என்கிட்ட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கல, பட் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில நான் என்ன ஒர்க் பண்ணேன், அதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், அதுல என்னோட பங்களிப்பு என்னவா இருந்தது, இதெல்லாம் அதிகமா கேட்டாங்க. ஸோ இதை வச்சுதான் இந்த கம்பெனி வரும்போது என்ன ஜட்ஜ் பண்ணாங்க. ஸோ அகைன் நான் இங்க பிளேஸ் ஆனேன். இங்க வந்து இந்த சிஆர்எம் பார்க்கும்போது எனக்கு நான் பண்ண ப்ராஜெக்ட், அந்த யூசர் அண்ட் ரோல்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரா இருந்தனால எனக்கு இது ரொம்ப கேட்சியா இருந்தது. இந்த சிஆர்எம்ல முதல்ல பிடிச்ச விஷயமே லிஸ்ட் வியூ தான். அது ஏன்னு தெரியல, நான் டெய்லி ரிப்போர்ட் அனுப்பணும். ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு நான் ஒரு டிக்கெட்டை வந்து உள்ள போய் ஒரு ஃபீல்டையும் அதை பார்த்து பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் வந்து ஃபிக்ஸடா லிஸ்ட் வியூல ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு ஃபில்டரை செட் பண்ணி வச்சு அந்த ஃபில்டர்ல இந்தந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டேன்னா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருது. நான் அதை பார்த்து ஈஸியாவே அப்டேட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி லேர்ன் பண்ணும்போது முக்கியமா இதுல வந்து டெஸ்டிங் டீம் சொல்லுவேன். நான் ஜூனியரா வரும்போது எனக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாமே புதுசு. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிஸ்ல டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஒரு மாடியூல் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா நான் டாக்குமெண்ட் படிக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மாடியூல் என்னது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை எக்ஸிஸ்டிங் ஃப்ளோ என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி டெஸ்டர் பக்கத்துல போய் உட்காந்துருவேன். அவங்க வந்து சலிக்காம சொல்லி தருவாங்க. எந்த டெஸ்டருமே ஒரு கேள்வி கேட்கும்போது இது வரைக்கும் முகம் சொலிச்சதே கிடையாது. எப்ப கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் நான் திருப்பி நானும் அந்த ஒர்க் பண்ணியிருப்பேன், பட் நான் மறந்துடுவேன். மேபி அந்த லாஜிக்கை நான் 2-3 தடவை கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். நான் அகைன் போய் கேட்டாலும் இதை சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க எனக்கு நிறைய அந்த சிஆர்எமோட ஃப்ளோ வந்து அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் என் டீம் வந்து எனக்கு டெக்னிக்கலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சில இடம் லேக் ஆகுது, எந்த இடத்துலனாலும் என்னால ஈஸியா சிடிஓ ரீச் பண்ண முடியும், டிஎல் ரீச் பண்ண முடியும். என்ன டவுட்னாலும், ஈவன் அது ஒரு சிம்பிள் டவுட்டா தான் இருக்கும், இதுக்கு அவங்களை கேட்கணும்னு அவசியமே கிடையாது, பட் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ்ல நடக்காது. இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. So how are you using AI in your day-to-day activity? சாஃப்ட்வேர் டெவலப்பர் நான் வந்து என்னால லாஜிக்கலா வந்து ஒரு விஷயத்த யோசிக்க முடியும், பண்ண முடியும். ஆனா வந்து அட்லாஸ்ட் வந்து ஹியூமன் எரர்ங்கிறது வந்து எப்பவுமே அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்து சரி பண்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டூலா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. அதனால லாஜிக்கா நான் திங்க் பண்ற விஷயத்த எனக்கு கோடா கொடுக்கும்போது டைம் சேவிங்கா இருக்குது. How it is inspiring for you and inspirational quote for the team? நான் எப்பவும் ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுவேன். அதாவது எப்பவும் எதையாவது வேணா கத்துக்கிட்டே இருங்க, கத்துக்கிற எதுவுமே வீணா போகாது. அதாவது டெக்னிக்கலா தான் படிக்கணும், இதைத்தான் தெரிஞ்சணும் அப்படி கிடையாது. ஆனா எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அது என்னைக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும். அன்னைக்கு அந்த டூர் போகாம சும்மா இருந்திருந்தேன்னா, வீட்டுல ஜாலியா இருந்திருந்தேன்னா பேக்கப் எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த 3 years கேப்க்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த பிஹெச்பி தான் கை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கான பேக்கப் எனக்கு அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ அதனால நான் எப்பவுமே அதை நான் நம்புவேன்.